எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி தான் இது. ரிப்பீட்டட் கொஸ்டின் நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 மாணவர்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. 152 சென்டிமீட்டர் தான் அவங்களோட சராசரி உயரம். 172 சென்டிமீட்டருக்கு பதிலாக 148ன்னு போட்டாங்க. அப்போ சரியானது என்னது? 172. சரியானதுக்கு ப்ளஸ் வேல்யூவாக எடுத்துக்கிறணும், தவறானதுக்கு மைனஸ் வேல்யூவாக எடுத்துக்கிறணும். எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க? 12 மாணவர்கள். அதனால் 12ஆல் வகுக்கிறோம். 12ஆல் வகுக்கும்போது இப்போ மேலே உள்ளதை கழிச்சு எழுதணும் அப்படின்னா 24ன்னு கிடைக்கிது. சைடில் கழிச்சு எழுதியிருக்கோம் பாருங்கள். அந்த 24 அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து கீழே உள்ள பை 12ங்கிறத அப்படியே போட்டிருக்கோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு 12 12, 2 12 24. அப்போ 2ன்னு கிடைக்குதா? ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த சராசரி உயரத்தோட வந்திருக்க ஆன்சரை கூட்டணும். ஆன்சர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா சராசரி உயரத்தோட அந்த ஆன்சரை கழிக்கணும். இந்த கணக்கில் ப்ளஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு. 152ங்கிறது சராசரி உயரம். அந்த சராசரி உயரத்தோட வந்திருக்க ஆன்சரை கூட்டணும் அப்படின்னா 154ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி 154 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க.